ஹே காசு மேல காசு வந்து ஹே ஒத்துக்கிற நேரம் இது. என்ன ஜி வசம் நீங்கோ இந்தா சம்பளம் 200 இருக்குது, வச்சுக்க, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் போ. ஜி என்ன 200 தான் குத்துக்கிறீங்க? 1 லிட்டர் பெட்ரோல் எவ்வளோ தெரியுமா? 100 ரூபா என்னப்பா? அப்புறம் நான் அங்கேருந்து இவ்வளோ தூரம் வரத்தேவல, அதுக்கே 100 பெட்ரோல் சரியா போச்சு. மிச்சம் 100 ரூபா வச்சு நானும் நாக்கு வலிக்கிட்டா? என்ன பேசுனீங்க? 350 ரூபா காசு பேசுனீங்களா? அரவிந்த் அதான் சொன்னேன்றால தான் நான் வந்தேன். இப்போ 200 ரூபா குத்தா வச்சு நான் என்ன செய்யுது? சரி சரி, நீ இப்போ அரவிந்த் நான் பேசிக்கிறேன் போ. ஜி இதெல்லாம் கொஞ்சம் செட் ஆகா ஜி. இதோ அவனே வந்துட்டான், அவன்கிட்டே சொல்லுங்க. டேய் என்னடா ஆச்சு? என்னாச்சு? என்னடா சொல்லி என்ன கூட்டு வந்தேன்? 350 ரூபா தரேன்னு சொன்னேன். அப்புறம் 1 லிட்டர் பெட்ரோலே 100 ரூபா விற்குது, அங்கேருந்து 100 ரூபா 100 பெட்ரோல் சரியா போச்சு. இவரு நம்ம 200 தான் கொடுக்குறாரு. 200 ரூபா தராரா? அண்ணா என்னண்ணா 350 ரூபா தரேன்னு சொன்னதானே பசங்களை எட்டுன்னு வந்தேன். சரி நினப்பு, நம்ம பேசிக்கலாம் போ. அனுப்பிச்சுடா, இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. எதுனாலும் இப்பே பேசுங்க, போட்டு பின்னாடி பேசுறதுக்காக செட் ஆகாது நம்மளுக்கு. அண்ணா அவன் தான் சொல்கிறேன்ல, இது இருந்தாலும் இங்கே பேசுனா. உன்கிட்ட என்னடா சொன்னேன்? அண்ணா வேலை செய்யுது நல்லா இல்லைட்டுன்னு சொன்னீங்கண்ணா. நல்லா தான் கொண்டு சொன்னேன், இவனையா கொண்டு வந்தேன். ஏன்னா அவன் நல்லா தானே வேலை செய்வான். வேலை செஞ்ச நீ பாத்தியா? இல்லை நான் பார்க்கலண்ணா. எப்படி பார்ப்ப? எப்படா பார்ப்ப? நீயே 2 தடவை வயிற்றுல சொல்லிட்டு பாத்ரூம் ஓட்ட, அப்ப எப்படி பார்ப்ப? நீ எங்க இருக்குன்னு நான் தான் வந்து உன்னை பார்க்க வேண்டியதா இருக்கு. சரி சரி உன்ன விஷயத்துக்கு வேணாம். அவன் என்ன பண்ண தெரியுமா? செவுத்து முன்னாடி வந்து பேசுகிறான். நான் கூட இது பைத்து நினைச்சேன், ஆனா பைத்து கிடையாது அவன். ஏங்க சாம்பார் ஊற்றுவா, ஏங்க குலோப்ஜாம் வைக்குவா, ஏங்க ஐஸ்கிரீம் வைக்குவா அப்படின்னு கேட்கறான். எதுக்கு? பொண்ணு உஷார் பண்றதுக்கு. பொம்பளை பொறுக்கிட்டா அவன். சரி உன்ன அவன் கொஞ்சம் கூட ஸ்பீடாக வேலை செய்யலையாண்ணா? செஞ்சார் கரெக்டா 8:50 வரைக்கும் வெயிட் பண்ணாரு. 8:50 ஆன உடனே டபார் 4-5 பாக்கெட் எடுத்து டப்பு பொட்டலத்து கட்டுன்னு வீட்டுக்கு கட் பண்ணி போயினாங்க அவன் பஸ். அதை சரி உண்ணா நீ சம்பளமே தரவேண்ணா. டேய் வாடா, போங்க என் கை காசு போட்டு நான் அவனுக்கு சம்பளம் தான்டா.